அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்வோம். வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக. ஆபிரகாமை போல அப்படியாக ஆண்டவர் சொன்னார், அப்படியாக கடவது. ஆபிரகாமை போல வாழும்போது தேவன் சொல்லுவார், அப்படியாக கடவது. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். எஸ் லார்ட், நீர் எங்களை பார்த்து அப்படி ஆக கடவுள் என்று சொல்லுகிறீரே. எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாய் மாறட்டும். லோத்தை பார்த்து சொன்னீர், அப்படி அல்ல என்று சொன்னீர். நாங்கள் அப்படி அல்ல என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராய் அல்ல, அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களை மாற்றும். செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆபிரகாமினுடைய எண்ணங்களையும் சுபாவங்களையும் எங்களுக்கு தார். இப்படி செய்யும் போது விசுவாசிகளின் தகப்பனாய், ஆண்டவரே, அநேக சந்ததிகளுக்கு ஒரு வித்தாய், ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுகிற நிலைக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றும். ஆபிரகாமின் தேவனே, எங்களை அந்த நிலைக்கு எங்களை கொண்டு வாரும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ, அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ, அப்படிப்பட்ட உணர்ச்சியோடு வாழ எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூடார வாசிகள் என்ற உணர்வோடு கூட வாழ, பெருமை வேண்டாம், ஆணவம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம் ஆண்டவரே, ஓவர் எஸ்டிமேஷன் வேண்டாம் ஐயா. தாழ்மையா இருக்க இந்த நேரத்திலும் அந்த தாழ்மை சிந்தையோடு கூட இந்த கூடார வாசல் என்கிற நிலையில் இருக்க, உலகத்தினுடைய புகழ்ச்சி வேண்டாம், உலகத்தினுடைய கவர்ச்சி வேண்டாம், உலகத்தினுடைய பாராட்டு வேண்டாம். நீர் எங்களை பாராட்டுகிறபடியாகவே தேடி வந்தீரே, அப்படியே ஆக கடவுள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட சாட்சி எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும், இந்த ஊழியங்கள் இருக்கட்டும். நிச்சயம் கேட்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நீர் எதை விரும்புகிறோ அதை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை ஆபிரகாம் வாழ்க்கை போல் அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330.